அம்மா, அப்பாவ கவனிக்காம, விழுந்து விழுந்து குலதெய்வத்த தேடிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இல்லைங்களா? அதனால 5 காசு பிரயோஜனம் கிடையாது. இந்த அம்மா, அப்பாவ வழிபடுறதுன்றது இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எல்லா இனத்திலயும் உண்டு. இல்லைங்களா? இது பார்க்குறேன் இருக்கேன் பார்த்தீங்களா? இப்ப நான் இருக்கேன்னா, நான் எங்க அம்மா, அப்பாவுக்கு செய்ற சேவைய பார்த்து என் பையன் வந்து நம்மளும் நாளைக்கு அம்மா, அப்பாவ இப்படித்தான் கவனிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த குலதெய்வம்னு பார்க்குறப்ப, அது ஒரு சாட்சியா இருக்கு. என்னது? எனக்கு சாட்சியா இருக்குது. எங்க அப்பாவோட குடும்பத்துக்கு பூரா சாட்சியா இருக்குது. எங்க தாத்தனோட சாட்சியா இருக்குது. அது ஒரு சாட்சி பொருள். நான் செஞ்ச நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லையா? நான் வந்து 10, 100 ஒரு 60 வருஷம், 70 வருஷம் இருக்கிறேன். எங்க அப்பா ஒரு 80, ஒரு 90 வருஷம் இருக்கிறாரு. அவங்க தாத்தா இருக்கிறாரு. ஆனா இத பூரா சாட்சி பொருளா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? அந்த குலதெய்வம்ன்ற அது பார்த்துக்கிட்டு இருக்கு. முந்திலாம் பார்த்தீங்கன்னா, கோயில்ல வச்சு சத்தியம் தான் பண்ணுவேன். நான் இத செஞ்சேன். இல்லன்னா நான் செய்யல. வேற கோர்ட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. 5 நிமிஷத்துல பஞ்சாயத்து முடிஞ்சு வரும். ஏதோ ஒரு படத்துல விஜயகாந்த் படத்துல வருமா இல்லையா? கவுண்டர். என்னமோ சின்ன கவுண்டர். அவ்வளவுதான் பஞ்சாயத்து. மிச்சத்த நீ பார்த்துக்க சாமின்ட்டு போயிடுவான். இன்னைக்கு வந்து கோர்ட்ல போய் நம்ம 60 வருஷம், 6 வருஷம், 10 வருஷமா அலைஞ்சுட்டு இருக்கோம். அதனால குலதெய்வம்ன்றது சூரியனும், சந்திரன் தான். அதிலிருந்து வந்தது தான் 30 முக்கோடி தேவர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. நம்ப வந்து வேற அங்க போய் இந்த தெய்வமா இருக்குமா, அந்த தெய்வமா இருக்குமா பார்க்க தேவையில்ல. குலதெய்வம் இல்லையா? கவலையே படாத. உங்க அம்மா, அப்பாவ கவனிச்சுக்க.